வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டேட் என்னென்னா 5/3/2026. சரிங்களா? இன்னும் நம்ம 1 by 1 இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இடமிருந்து வலம். மலரும் நினைவுகள் என்பதை டேஷ் நாள் ஞாபகம்னு சொல்லலாமா? மலரும் நினைவுகள் அப்படிங்கிறத அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலி வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த நாள் ஞாபகம் எல்லாத்துக்கும் மெமரிஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ 4 மேலே இருந்து கீழே பாருங்க, தேங்காய் வார்த்தை கிடச்சிருக்கு. அவர் நாணயமானவர் ஒருமுறை கூட வாக்கு தவறியதில்லை. நானே ஆன்சர் சொல்லிட்டேனோ, வாக்கு தப்புனதே கிடையாது. ஸோ வாக்கு தவறாமல் இருக்கவங்கள நாணயமானவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 4 முடிஞ்சிச்சு. இப்போ 7 இடமிருந்து வலம் பாருங்க. ஒரு திரைப்படம் விமர்சனங்களின் பாராட்டை பெற வேண்டும் என்பதை விட முக்கியமாக இது அதிகம் இருக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் நினைப்பது உண்டு. இதை விட்டுட்டு நம்ம மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இதுக்கு ஹிண்ட் கிடைக்குதாங்க இருக்காங்க. கதாநாயகனுக்கு எதிரானவன். ஹீரோக்கு ஆப்போசிட்டாக யார் இருப்பா? ஹீரோக்கு ஆப்போசிட்னா வில்லன். சரி, இப்போ 7 இந்த இடமிருந்து வலம் பார்ப்போம். ஒரு திரைப்படம் விமர்சனங்களின் பாராட்டை பெற வேண்டும் என்பதை விட இது அதிகம் இருப்பது என்று தயாரிப்பாளர் நினைப்பது உண்டு. தயாரிப்பவங்க, காசு போட்டு பணம் எடுக்கவங்க டேஷ் என்ன இருக்கணும்? வசூல் நிறையா இருக்கணும், கலெக்ஷன். சரிங்களா? இப்போ 10 இடமிருந்து வலம் பாருங்க. தொடர் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் விஜயின் இறுதி திரைப்படம். விஜயோட இப்போ கடைசியாக வந்த படம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த படம் என்னென்னா ஜனநாயகன். ரெண்டு ஹிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஜனநாயகன். சரி, இதுக்கு மேலேருந்து ஒரு பதில் வந்தால் இங்கேருந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? வேட்டிக்கும் உண்டு, நதிக்கு இருபுறமும் உண்டு. வேட்டிலையும் பார்டர் உண்டு. பார்டரை கரைன்னு சொல்லுவோம். நதிக்கும் பார்டர் உண்டு. பார்டர்னா கரை, ட்ரை. இங்கே பாருங்க, 13 சால்வ் ஆகிருக்குது. என்னென்னு பார்ப்போம். துறைன்னு வந்திருக்கு. என்னென்னு கொஸ்டின் பார்ப்போம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் டேஷ் முருகன். துரைமுருகன். கனிம வளத்துறை அமைச்சர். சரிங்களா? இப்போ 8 மேலேருந்து கீழே பாருங்க. 2ஆவது எழுத்து என்ன? குரங்கு. இதை ஸ்கூலில் கலாய்க்கையில் எப்படி சொல்லுவாங்க? குரங்கு அப்படிங்கிறதுக்கு வானர படம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வானரம். இம். ஓகேங்களா? இப்போ 14 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். தீய நிமித்தத்துக்கு வேற ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 12 மேலேருந்து கீழ். ராஜமௌலியால் இயக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் முதல் பாகம் கட்டப்பா டேஷை கொள்வதோட முடிஞ்சிருக்கு. படம் பேரும் பாகுபலி தான். பாகுபலி படத்தில் கட்டப்பா பாகுபலியை கொல்வதோட முடிவடைஞ்சிருக்கும். முதுகில் குத்தின மாதிரியே. யாரை கொல்வார் கட்டப்பா? பாகுபலியை. பதில் என்ன? பாகுபலி. சரி, இப்போ பாருங்க, 14 இடம் தீய நிமித்தம் அப்படின்னா நம்ம எங்கேயா கிளம்பையில் பூனை ஏதாவது உள்ளணிக்கு வருதுன்னு வைங்களேன். அதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்க அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா,
தீய நிமித்தம் அப்படின்னா கெட்ட சகுனம்னு சொல்லலாம். இங்கே வந்து சகுனம் சொல்லலாமா? சரிங்களா? அப்போது இங்கே 2 எழுத்து தான் வருது. கெட்ட சகுனம்னு சொல்ல முடியாது. அபசகுனம்னு சொல்லலாம். அபசகுனம்னா கெட்ட சகுனம். பூனை குறுக்காது, இந்த ஏதாவது கிளம்பையில் கால் தட்டுறது, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எல்லாம் கெட்ட சகுனமாக இருக்குது, கொஞ்சம் நின்றுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தீய நிமித்தம் அப்படிங்கிறதுக்கு இதான் மீனிங். சரி, ஒன்று மேலேருந்து கீழே என்ன வாய்ப்பு, இதுக்கு என்னென்ன ஹிண்ட்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். 9 இடமந்து வளம் என்ன? உயிரற்ற உடல்களை எடுத்து பயன்படுவது ஊதி. வாகனம்ங்கிறத ஊதின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் கூட வண்டியில் எழுதியிருக்கோம் ஊதி. சரி, இந்த வேர்டுக்கு இன்னும் ஹிண்ட் வேணும். 6 இடமந்து வளம். பொன்னியின் செல்வனின் குந்தவியின் காதல் டேஸ் தேவன். பொன்னியின் செல்வன் படத்தில் திரிஷா காப்பில் அதுக்கு லவ் பண்ணதுக்கு வந்து யார் காப்பிலன்னா சூர்யா தம்பி வந்தியத்தேவன். வந்திய நாட்டு அரசன். வந்தியத்தேவன் வேதான் இது, வந்தியத்தேவன். ஸோ இது நம்மளுக்கு இப்போ 3 ஹிண்ட் கிடச்சிருக்கு. வாய்ப்பு, நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு என்ன போடலாம்? சந்தர்ப்பம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரலாம். பாருங்க, ச இன் த இப் ஆல்ரெடி வேர்டு ஃபார்ம் ஆகுதா? சந்தர்ப்பம், நம்மளுக்குன்னு வாய்ப்பு, நம்மளுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே 2 மேலேருந்து கீழே பாருங்க, 2ஆவது எழுத்து ஏ. அச்சம். அச்சம் அப்படிங்கிறது பயம், பயப்படுறது தான். ஃபியர்னஸ், அச்சம், பயப்படுறது. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஹிண்ட்டை வச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணி வந்துட்டோம். 19 இடமிருந்து வளம் போவாங்க. 2ஆவது எழுத்து லீல முடியுது. விலை குறைவான தரமச்ச, 2யுமே குறிக்கிறது. விலை குறைவான பொருள் அப்படின்னா 2ஆவது எழுத்து லீ. தரமச்ச அப்படிங்கிறதுக்கும் இந்த வடல மீனிங் வேணுமா? மலிவான. மலிவானன்னா ரேட்டு குறைஞ்ச பொருள்னு சொல்லுவோம். மலிவான விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகேங்களா? சரி, இங்கே 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. 11க்கும் 20, 19க்கும் 20க்கும். 19 முதல்ல பார்ப்போம். டேஷ் மெல் பாய்ஸ் என்பது சமீபத்தில் ஓடிய, தமிழகத்திலும் வெற்றிகரமாக ஓடிய மலையாள திரைப்படம். மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த கொடைக்கானலில் போய் உள்ளே விழுந்துட்டு அவங்கள தூக்கி காப்பாற்றுவாங்கல்ல, கோகைக்குள்ளே விழுந்துட்டு, அந்த படம். ஸோ பதில் என்ன? மஞ்சு. சரிங்களா? சரி, 21 இடமந்து வளம் கடைசி எழுத்து சு. முதிர்ச்சி அடையாத, எதுவும் விளையாத காயெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிஞ்சு காய் அப்படின்னு சொல்லுவோம். பிஞ்சு, இன்னும் அவந்து தெரியாதது. சரிங்களா? இப்போ 18 மேலே இந்த கிளை என்னன்னு பார்ப்போம். இளவல். இளவல் அப்படின்னா தமிழில் வந்து யங் பிரதர். தமிழில் இளவல்னா இங்கிலீஷில் யங் பிரதர், இளைய சகோதரர். சகோதரனை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பீல முடிஞ்சிருக்கு, தம்பின்னு சொல்லலாம். தம்பின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இன்னும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இன்னும் இந்த சைடு மட்டும்தான். 20 மேலே இருந்து கீழே. டேஷ் எல்லை என்பது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. வா வந்துருச்சு. வானமே இல்லைன்னு சொல்லலாம். படம் கூட இருக்கு, வானமே இல்லைன்னு. கான்ஃபிடென்ட்டுக்கு வந்த படம் அது. வானமே இல்லை, வானம் தான் இல்லைங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் கெஸ்ஸிங்கில் வச்சுருக்குது. சரி, 22 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம்.
காளிதாசன் எழுதிய ஒரு படைப்பு, முகில் மூலம் தூது. சரியான புக்குங்க. முகில் மூலம் தூது அப்படின்னா 4-5 நூற்றாண்டில் மேகதூதம்னு ஒரு புக்கு எழுதினார். மேலே ஆல்ரெடி ஹிண்ட் வந்தாச்சு. மேகதூதம், கணவன் மனைவிக்கு லவ் பண்ணுறதுக்கு மேகத்தை தூது விட்டாங்களாம். சரிங்களா? அந்த க்ளவுடை மூலம் தூது விட்டு லவ் பண்ணியிருக்காங்க. மேகதூதம். முகில்னால் எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும், மேகம். மேகம் மூலம் தூது விட்ட காதல் கதை மேகதூதம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 17 மேலேருந்து கீழே. அதிகமான, நிறைய, அதிகமானங்களுக்கு குறைந்த அளவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 16 இடமந்து வளம் என்னன்னு பார்ப்போம். அதிகமான அளவுக்கு குறைந்த அளவுன்னு சொல்லியாச்சு. 16 இடமந்து. மகன் மகள் வளர்ப்பில் டேஷ் காட்டக்கூடாது. பாயாக இருந்தாலும் கேளாக இருந்தாலும் வழக்கையில் வித்தியாசம் காமிக்கக்கூடாது, வேறுபாடு காமிக்கக்கூடாது. இங்கே கூ வந்தாச்சு. வேறுபாடுங்கிறத இங்கே பாகுபாடு காமிக்கக்கூடாது. பாகுபாடுன்னா வித்தியாசம், 2 பேரும் ஒன்று தான். ஈவன் பாயாக இருந்தாலும் கேளாக இருந்தாலும் வழக்கையில் எப்படியா இருந்தாலும் ஒன்றுமே தான். எந்த பிள்ளைங்கனாலும் நம்ம பிள்ளைங்க நினச்சி வித்தியாசம் காமிக்காமல் வளர்க்கணும். ஸோ 15 மேலேருந்து கீழே பாருங்க. 2வது எழுத்து 2. எதற்காக முகத்தை என்று டேஷ் பூனை போல் வைத்து கொண்டு இருக்கிறாய். இது தினமலையில் அடிக்கடி பார்க்கலாம். இந்த ஹிண்ட்டுக்குள்ளே, இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பூனைன்னா அந்த கடுவன் பூனைன்னு சொல்லுவாங்க. கடுவன் பூனைன்னா மேல் ஆண் பூனை, அதான் கடுவன் பூனைன்னு சொல்லுவோம். நம்ம 3 வச்சுருக்கோம். கொஞ்சம் மோசமான பூனை, ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் யாராக இருந்தாலும். ஸோ இதுதான் இன்னையோட ஆன்சர்ஸ். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.